சின்னஞ்சிறிய காரியங்கள் இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரை. எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நாளை மறுமையில நீதிமன்ற விசாரணையின் பொழுது நடக்கிற ஒரு நிகழ்வை குறிப்பிடுகிறார்கள். எல்லாரையும் எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்பொழுது ஒரு சாரார் நரகத்தை நோக்கி அழைத்து செல்லப்படுவார்கள். அவங்க யாருன்னு பார்த்தா ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள், சஹாபாக்கள். அவர்கள் வாழுகிற காலம் வரை சஹாபியாக அறிமுகமானவர்கள். நபிகள் நாயகம் மரணித்ததற்கு பிறகு கூட மக்களிடத்திலே சஹாபாக்களாக அறிமுகம் பெற்றவர்களாக இருந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுகிறார்கள். அதை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹ் அஸ்ஹாபி அஸ்ஹாபி, அவர்கள் எல்லாம் என்னுடைய தோழர்கள், அவங்களே அங்க கூட்டிட்டு போறீங்க, ஏன் நரகத்துக்கு கூட்டிட்டு போறீங்க ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பதில் சொல்லப்படுமா, فإنهم لم يزالوا المرتدين على أعقابهم منذ فارقتهم. நபியே, நீங்கள் அவர்களை பிரிந்ததிலிருந்து அவர்கள் தாங்கள் வந்த வழியே திரும்ப சென்று விட்டார்கள். உங்க கூட இருந்தாங்க, இஸ்லாத்துக்காக பாடுபட்டாங்க, நிறைய தியாகங்களை செய்தாங்க, நல்ல மனிதர்களா வாழ்ந்தாங்க, இபாதத்துகள்ல மூழ்கினாங்க. ஆனால் உங்களுக்கு பிறகு அவர்கள் தாங்கள் வந்த வழியிலே திரும்பி விட்டார்கள். எனவே அவர்கள் நரகத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. சஹாபாக்கள்ல சில பேர் நரகத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள் நாம் சொல்லவில்லை, நம்முடைய சொந்த கண்டுபிடிப்பு அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், என்னுடைய தோழர்களில் சில பேர் இவ்வாறு அழைத்து செல்லப்படுவார்கள். உடனே நான் சொல்லுவேன், என்னுடைய சகோதரர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பதிலை சொல்லுவாரோ அதே பதிலை நானும் சொல்லுவேன். ஈசா நபி என்ன பதில் சொல்லுவாங்க? அல்லாஹ் கூப்பிட்டு கேட்பான், இது காலல்லாஹு யா ஈஸா இப்னு மரியம் அந்த குல்தல் இன்னா சித்தகிதூனி வ உம்மி இலாஹைனி மின் தூனில்லாஹ். ஈசாவே, உன்னையும் உன்னுடைய தாயாரையும் கடவுளாக மக்கள் வணங்கினார்களே, நீர் அப்படித்தான் சொன்னீர்களா? அல்லாஹ்வை விட்டுவிட்டு என்ன வணங்குங்க நீங்க சொன்னீங்களா அப்படின்னு ஈசா நபி இடத்துல கேட்பான். உடனே ஈசா நபி சொல்லுவாங்க, கால சுபஹானக் மா குல்து லஹும் இல்லா மா அமர்தனி பிஹி. இறைவா, நீ எனக்கு எதை கட்டளையிட்டாயோ அதை தவிர வேறு எதை நான் சொல்லல. நீ எனக்கு சொன்னதான் நான் சொல்லி இருக்கிறேன். வகுந்து அலையும் ஷஹீதம் அதும் துஃபீயும், நான் அவர்களோடு இருந்த காலம் வரை அவர்களை நான் கண்காணித்துக் கொண்டிருந்தேன். ஃபலம்மா தவஃபைதனி, என்னை நீ கைப்பற்றிக் கொண்ட பிறகு குந்த அந்தர் ரகீப் அலைஹிம், நீதான் அவர்களை கவனித்துக் கொண்டிருக்கிறாய், கண்காணித்துக் கொண்டிருக்கிறாய். இன் துஅஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக, அவர்களை நீ தண்டனை கொடுத்தால் அவர்கள் உனது அடிமைகள். வஇன் தக்ஃபிர் லஹும், நீ அவர்களை மன்னித்தால் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், நீ நுண்ணறிவு மிகுந்தவன், அனைத்தையும் மிகைத்தவன். ஈசா நபி சொல்லுவாங்களாம் அல்லாஹ்விடத்துல. இன்னைக்கு ஈசாவை கடவுளா வணங்கிட்டு இருக்கிற மக்களை பார்த்தா அவங்க சொல்லுவாங்க, யா அல்லாஹ், எனக்கு தெரியாதல்லா, நான் இருக்கிற வரைக்கும் இப்படி நடக்கலாம்ல, நான் வந்த பிறகு இப்படி பண்ணிவிட்டாங்கல்ல, அது எனக்கு தெரியாதல்லா, நீ நாடுனா மன்னிச்சிடுவ, நீ விரும்பினா தண்டிச்சிடுவ, உனக்கு அதிகாரம் இருக்கு, என்ன செய்யணுமோ செஞ்சுக்க, என்னை குற்றம் பிடிக்காதே என்று என்னுடைய சகோதரர் ஈசா சொல்லுவாரு. அந்த பதிலை நான் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவேன். தன்னுடைய தோழர்களுக்காக நபிகள் நாயகம் வாதாட மாட்டார்கள், அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்க மாட்டார்கள். அவர்கள் நரகத்தின் அழைத்து செல்லப்படுவார்கள் என்று சொன்னால், இப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிற ஒரு சாராரை, ஒரு கூட்டத்தை நாம் எப்படி பின்பற்ற முடியும்? அதான் நம்முடைய கேள்வி.